ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வதற்கு முன்னும் பின் வீடு திரும்பிய பின்னும் வீட்டில் தேங்காய் உடைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஐயப்பன் கருப்பண்ணசாமியிடம் மாலை போட்டு விரதமிருந்து வரும் பக்தர்களை நான் பத்திரமாக பார்த்துக்கொள்வேன், நீ அவர்கள் குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். கருப்பண்ணசாமி அதை நான் எப்படி தெரிந்து கொள்ள என கேட்க, ஐயப்பன் பக்தர்கள் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன் ஓர் தேங்காய் உடைப்பார்கள், அந்த தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டதும் நீ அவர்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்றார். மீண்டும் அவர்கள் ஐயப்பன் தரிசனம் முடித்த பின்பு வீடு திரும்புவார்கள். அப்படி வீட்டிற்குள் நுழையும் முன் ஓர் தேங்காய் உடைப்பார்கள். அந்த தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டதும் கருப்பண்ணசாமி அவ்வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும் என்று ஐயப்பன் கட்டளையிட்டார். ஐயப்பனின் கட்டளையின்படியே பக்தர்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் முன்னும் வந்து சேர்ந்த பின்பும் வாசலில் தேங்காய் உடைக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஐயப்ப பக்தர்களின் குடும்பங்களை கருப்பண்ணசுவாமி பாதுகாத்து காவல் காக்கிறார் என்பது ஐதீகம்.